பரதம் கை சுதம் இப்படி பேர் வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு அயோத்தி பூரா வீட்டுக்கு வீடு தோரணம், வீட்டுக்கு வீடு வாவலை, வீட்டுக்கு வீடு சந்தனம், வீட்டுக்கு வீடு புஷ்பம். ராமாவதாரம் அப்படி சுவாமி பண்ணினாள் அயோத்தியிலே. இந்த அவதார சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ, யார் சொல்றாளோ, யார் சொல்ல முடியுமா பண்றாளோ, இந்த குடும்பங்கள்லாம் அஷ்ட ஈஸ்வரி சமருத்தி, கடினமான ஐஸ்வர்யம், நல்ல சத்புத்திரம், நல்ல குழந்தைகள். ஆமா, அப்படி அந்த குடும்பத்திலே யார் யாருக்கு என்ன வேணுமோ, என்ன பிரார்த்திக்கிறோமோ, நாம எதெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்குன்னே ராமன் காத்துட்டு இருக்காங்க. அதுவும் லட்சாட்சரம் பண்ணி சுவாமி கொடுத்துருக்காள். பகவான் சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த பிராகத்தை பற்றி நினைனாலும் கைக்கு வாங்கிவிடணும். அதுல அப்பா சந்தோஷமா இருந்தா அம்மா கைக்கு வாங்கி கொடுப்பாளே, அது மாதிரி அப்பா காப்பி குடிக்கிறே கோபமா இருக்கா, இப்படி காப்பி குடிச்ச பிறகு வாக்கு சொல்லிட்டு அம்மா கைக்கு வாங்கி கொடுத்துருவோம். அது மாதிரி பகவான் சந்தோஷப்படுறதுக்கு அசனையினால சந்தோஷப்படுவோம், வேதத்தினால சந்தோஷப்படுவோம், அபிஷேகத்தினால சந்தோஷப்படுவோம். இப்படி பலவிதமான நாட்களில் பகவான் சந்தோஷப்பட்டு நம்ம பிள்ளையார் கோவிலே ராமன் சந்தோஷமா இருக்காட்டு. அதுவும் இங்க வந்த உடனே விக்னேஸ்வரர் தரிசனம் பண்ணி இந்த விக்னேஸ்வருடைய சன்னதியில ராமகுணம் 5 நிமிஷம் கேட்டாலும் 10 நிமிஷம் கேட்டாலும் வாழ்நாள் பூரா கேட்டா ராமாயணம் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு புரிவாள் சொல்றாள். அனந்தம் விஷ்ணு சன்னிதம், அனந்தம் தெய்வ சன்னிதம். தெய்வ சன்னதியில போய் கேட்கறதுனால மார்க்கு போட முடியாம பகவான் தவிப்பனம். அதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதெல்லாம் கொடுக்கணும் 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 நடக்கணும். மாதிரி பக்தாள் எல்லாருக்கும் ராமனுடைய அனுகிரகத்தினால நிறைய ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து, அஷ்டீஸ்வரன் ஏற்பட்டு நோயற்ற வாழ்வு படிவற்ற செல்வத்தோடு இருக்கணும்னு மகா கைலாசவாசியான பரமேஸ்வரனையும் என் குலதெய்வமான சாஸ்தாவையும் ராமச்சந்திரமூர்த்தியும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆச்சு குழந்தைகள்லாம் இங்கே பாட வரா, பஜனை குழந்தைகள்லாம் வந்திருக்கா. ரோபோட்டை சிஸ்டர்ஸ்னு பேர் அவளுக்கு. நான் என்ன கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேன், என்னுடைய பேத்திகள்னு சொல்லுவேன். இன்னைக்கு குழந்தைகள்லாம் பாட வந்திருக்கா. அப்படி வந்திருக்கிற பக்தாள்லாம் எல்லாரும் கேட்டு இந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் வந்தோடனே சீனிவாசன் கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு 10 நிமிஷம் ராமனை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னார். அப்படி 10 நிமிஷம் ராமனை பற்றி சொல்றது போதாதுன்னு தோணுது. குழந்தைகள் தான் 10 நிமிஷம் நீயே வந்து ராமநவமியில் ஒரு 8 நாள் 10 நாள் ராமாயணம் சொல்ல முடியுமா? அந்த பகவானும் சங்கல்பம் பண்ணணும், அது எல்லாரும் கமிட்டிக்காராலும் சங்கல்பம் பண்ணணும். தெய்வ பலம் இருந்தால் எல்லாரும் நடக்கும், தெய்வானுகிரகம் இருந்தால் எல்லாரும் நடக்கும். இருக்கிறவா எல்லாரும் இந்த கமிட்டிக்காரெல்லாம் வாழ்நாள் பூரா எல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கிறதுனால வாழலாம் பரம சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குடும்பம் லாபம் இருக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஜெய் ராம ராம ரூபாய கல்யாணதாத்ர அருண சுதப்த கம்பாதி திவ்யாயுத சத்கராய பாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயணா சொல்லும்போது கை கட்டினே சொன்னா சமஸ்த பாவங்களும் போடுறான். நான் ரொம்ப பேர் கை கட்டுறதுக்கு பயப்படுறான். அவன் கை கட்டாம இருந்தா என்ன அப்படின்னாள் சொல்லணும். அவசியமா அக்க திறந்து ராமநாமா, கிருஷ்ணநாமா, நாராயண நாமா நாமா சொல்லும்பொழுது கை கட்டினா கூட்டத்தில் காக்காயெல்லாம் பறந்து போகுது. அது மாதிரி நம்முடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுமா. கை கட்டாம இருந்தா யார் கை கட்டாம இருக்காளோ அவள் பாவங்கள்லாம் கூட்டங்களே சொல்லிடுவோம். அதனால்தான் பயந்து 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 பெரியவாள்னா ராமநாமா சொல்லுவாள், கிருஷ்ணநாமா சொல்லுவாள். ராமான்னு சொல்றதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும், கிருஷ்ணான்னு சொல்றதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். எவ்வளோ ஜென்மா இருந்தாலும் இருந்தால்தான் ராமநாமா சொல்ல முடியும். ராமநாமாவை சொல்லி பாதுகாள் கம்பன் சொல்லும்பொழுது நன்மையும் செல்வமும் நாடும் கழுவுமே திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்வமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இத்தனை எதனாலேன்னா இம்மையே ராமாவென்று 2 எழுத்தினால். இந்த 2 எழுத்துக்கு அவ்வளோ வில் பவர். அதான் பெரியவாள்லாம் நம்ம குடும்பத்தில் ஆத்திரை யாராவது வயசானவாளாக இருந்தால் ஆத்திரை பார்த்தாலும் ராமநாமா சொல்லிட்டே இருப்பாள், கிருஷ்ணநாமா சொல்லிட்டே இருப்பாள். வாக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தில்
எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் உட்காந்துக்கிறோமோ, எங்கெல்லாம் நடக்கிறோமோ, எங்கெல்லாம் பயணம் பண்ணுறோமோ, அங்கெல்லாம் வாக்குனால ராமா 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 ராமான்னு சொல்லலாமே. சொல்கிறதுனால நமக்கும் க்ஷேமம். நாமே நீங்கள் நல்லா இருக்கோம், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கோம்னா நம்ம அப்பா பண்ணிய புண்ணியம், தாத்தா பண்ணிய புண்ணியம், பாட்டா பண்ணிய புண்ணியம், பெரியவாழ்லாம் பண்ணிய புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ராமனுடைய அனுகிரகம் வந்திருக்கிற குடும்பத்தில் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சி எல்லாரும் பரமக்ஷேமாக இருக்கிறது நான் ராமனையே பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஜெய ஜெய ராம ராம. கச்சேரி பாட்டு எல்லாம் பஜனை பண்ண போற அப்படி எல்லாரும் கிட்டக்க வந்து முன்னாடி வந்து இருந்து கேட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் கேட்டு. जय जय राम राम गोविंदा गोविंदा जय